10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சூடான செய்தி. நடிகர் ஆர்யா மற்றும் இயக்குனர் பா. ரஞ்சித் கூட்டணியில் உருவாகும் அடுத்த பிரம்மாண்டம் குறித்த எதிர்பார்ப்புகள் எகிரியுள்ளன. குறிப்பாக சர்பட்டா பரம்பரை 2 பற்றிய அறிவிப்பு ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆர்யா தனது சமீபத்திய நேர்காணலில் ரசிகர்களின் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அவரது அடுத்த பட வேலைகள் மற்றும் சர்பட்டா பரம்பரை என்று குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழ் திரையுலகில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தற்போது ஆர்யா இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் வெட்டுவம் திரைப்படத்தில் தீவிரமாக நடித்து வருகிறார். வெங்கடேஷ் நடித்த சைந்தவ் படத்திற்கு பிறகு ஆர்யா முழுவீச்சில் நடிக்கும் படம் இது. வெட்டுவம் படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆர்யா தனது நேர்காணலில், எனது தற்போதைய தோற்றம் ரஞ்சித் சார் இயக்கும் வெட்டுவம் படத்திற்காகத்தான். படப்பிடிப்பு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது கிளைமாக்ஸ் காட்சிகளை படமாக்கி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். வெட்டுவம் படக்குழுவினர் அனைவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். வெட்டுவம் படத்தின் நட்சத்திர பட்டாளம் மிகவும் பெரியது. இதில் ஷோபிதா துலிபாலா, கலையரசன், மைம் கோபி, குரு சோமசுந்தரம், ஷபீர் கல்லரக்கல், ஜான் விஜய், சாய் தீனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இவர்களுடன் ஆனந்த் சாமி, ஹரிஷ் உத்தமன், லிசி, லிங்கேஷ், பிரேம்குமார், கவிதா பாரதி, அர்ஜுன், சாந்தகுமார், மெலடி, மனிஷா, நிம்மி, ரஃபேல், விக்ரம், நவீன், பிரகாஷ் ஆகியோரும் இணைந்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க செந்தில்குமார் மற்றும் பிராங்க்லின் ஜேக்கப் ஆகியோர் முறையே இணை எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தாவாக பணியாற்றியுள்ளனர். இந்த கூட்டணி படத்தின் தரத்தை மேலும் உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. வெட்டுவம் படத்தின் கதைக்களம் குறித்த தகவல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு கிராமத்தில் உள்ள தாதா தனது எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சட்ட அமலாக்கத்துறையிடம் சரணடைகிறார். ஆனால் சிறைவாசம் என்பது எதிரிகளை விட மோசமானது என்பதை அவர் உணர்கிறார். இந்த படம் சில சர்ச்சைகளுக்கும் உள்ளானது. படப்பிடிப்பின் போது சண்டை கலைஞர் மோகன்ராஜ் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது படக்குழுவினரிடையே ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. வெட்டுவம் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கேன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டது. இது சர்வதேச அளவில் படத்தின் மீதான கவனத்தை ஈர்த்தது. பா. ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் புரொடக்ஷன்ஸ் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளன. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சர்பட்டா பரம்பரை 2 குறித்த அறிவிப்பை ஆர்யா வெளியிட்டுள்ளார். வெட்டுவம் படத்தின் தயாரிப்பு முடிந்த பிறகு அடுத்த ஆண்டு சர்பட்டா பரம்பரை 2 படப்பிடிப்பு தொடங்கும் என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது சர்பட்டா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. சர்பட்டா பரம்பரை ரவுண்ட் 2 திரைப்படம் மார்ச் 2023 இல் அறிவிக்கப்பட்டது.
ஆனால் வெட்டுவம் படத்திற்கு எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்ததால் சர்பட்டா 2 படப்பிடிப்பு தாமதமானது என்று பா. ரஞ்சித் சமீபத்திய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். படத்தின் தன்மை குறித்து பா. ரஞ்சித் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். இது ஒரு தொடர்ச்சியா அல்லது முன்கதையா என்பதை என்னால் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் படத்தின் காலம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். சர்பட்டா பரம்பரை இன்று ஒரு அரசியல் நாடகமாக இருக்கும் என்று ரஞ்சித் திட்டமிட்டுள்ளார். முதல் பாகத்தில் ரசிகர்கள் விரும்பிய குத்துச்சண்டை காட்சிகள் மற்றும் கதாபாத்திரங்களின் தனித்துவமான அம்சங்கள் இந்த படத்திலும் இருக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. பா. ரஞ்சித் இயக்கத்தில் உருவான சர்பட்டா பரம்பரை 2021ஆம் ஆண்டு அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியானது. இது ஒரு காலகட்ட குத்துச்சண்டை விளையாட்டு திரைப்படம். இடியப்ப பரம்பரை மற்றும் சர்பட்டா பரம்பரை ஆகிய 2 குத்துச்சண்டை குழுக்களுக்கு இடையேயான மோதலை மையமாக வைத்து கதை நகர்ந்தது. வடசென்னையின் பின்னணியில் அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் குத்துச்சண்டை கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தையும் அதன் அரசியலையும் ஆழமாக பிரதிபலித்தது. விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. பா. ரஞ்சித் கடைசியாக விக்ரம் நடித்த தங்கலான் படத்தை இயக்கினார். இந்த படமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்யாவுக்கு மிஸ்டர் எக்ஸ் மற்றும் ஆனந்தன் காடு ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. ஆர்யா மற்றும் பா. ரஞ்சித் கூட்டணியில் உருவாகும் வெட்டுவம் மற்றும் சர்பட்டா பரம்பரை 2 ஆகிய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு புதிய பரிமாணத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த 2 படங்களுக்காகவும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.